கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அப்புறம் பாலாஜி பசியோட இருக்க முடியாது தலைமுறைக்கு அப்புறம் நான் தான் சொல்றேன். பிரியாணியை பார்த்தா டெம்ப்ட் ஆயிடுச்சு. குட் குட். நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்க? நிறைய டிராவல் இருக்கனால எனக்கு கொஞ்சம் வயிற்றுமா சாப்பிடுறது. நாங்க ரெகுலரா பிரியாணி சாப்பிட்டுட்டே கரெக்ட். சொல்லுங்க பாலாஜி. திண்டுக்கல்னாலே பிரியாணி அவாய்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். சக்கரபாணி உங்க பக்கத்து ஏரியா அமைச்சர் சக்கரபாணியை மீட் பண்ணும்போது பேசணும். கேம்பெயின் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவீங்க சொன்னபோது நிறைய ஜூஸ் மோர்னா எடுத்துன்னு சொன்னாரு. உங்களுடைய கேம்பெயின் டிராவல்ல என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? உண்மை சொல்லணும்னா என் கூட வரவங்க ரொம்ப ஆக்சுவலா இந்த 2 நாள் ரொம்ப சிரமப்பட்டு நாங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா போக ஆரம்பிக்கல. லைக் லிட்டரலா சரியா சாப்பிடுறது இல்ல. லைக் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 2-3 டேஸ்ல நாங்களும் ஒரு சிஸ்டத்துல வந்துடுறோம். பீயிங் டாக்டர் இப்போதைக்கு ஒரே லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நிறைய நீராகாரமா எடுத்துக்கணும். ஜூஸ் எல்லாம் நீர் தான். ஃபுட் வந்து அசெட்ஸ் நிறைய என்னோட ஸ்டைல்ல கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதனால எல்லாமே ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். ஓகேண்ணா. சாப்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தாட் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். சாப்பிடும்போது மட்டும் தேர்தல் நேரம் வந்துட்டா சாப்பிடும் போது, தூங்கும் போது, குளிக்கும் போது எல்லா நேரத்துலயும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வெரி லெஸ் டைம், பெரிய தொகுதி, எல்லாரையும் பார்த்துடணும், எல்லாத்தையும் பார்க்க செய்யணுங்கிற ஒரு வேகம் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கும் தெரியும். அது வந்து ஒரு 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 குழந்தைய டெலிவரி பண்ணி வெளியே இது பண்ற மாதிரி கிவிங் பர்த் சைல்டுக்கு ஈக்குவல் எலெக்ஷன். ஏன்னா சாட்டிஸ்ஃபை வித்தியாசமான எல்லா தரப்பு மக்களையும் நம்ம திருப்திப்படுத்தி அவங்ககிட்ட போய் நம்ம வாக்கு கேட்கலாம், அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். எந்தெந்த லீடர்ஸ் கூட எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னா ஏதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் கூட அப்பா சாப்பிட்டப்ப நான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஞாபகம் இல்ல. அம்மா கூட நேச்சுரலி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எடப்பாடியாரோட சாப்பிட்டுருங்க. ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுவாரு. ஸோ ரொம்ப பெரிய காஃபி பெரிய நிறைய அந்த சின்ன டைம்ல கூட நிறைய ஆலோசனைகள் வழங்குவாரு. யதார்த்தமா பேசுவாரு. அப்ப தான் ஒரு பெரிய ஒரு லீடர், ஒரு பொதுச்செயலாளர் இருந்தாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலா அந்த நேரத்துல அரசியல் பேச மாட்டாரு. ஃபுட்டை பத்தி பேசுவாரு, டிராவல் பத்தி பேசுவாரு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல கூட இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்குவாரு. மோஸ்ட்லி அட்வைஸ் என்ன பிடிக்கும்? உங்களுக்கு அட்வைஸ் என்ன பிடிக்குமா? எனக்கா நான் நிறைய சொல்றதுனால நேச்சுரலி சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிறதுனால நிறைய கேட்டுக்குவேன். ஓகே, நான் கொஞ்சம் எல்லாம் மீறும் போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அது இயற்கை தானே. சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடாத, இந்த டைமுக்கு மேல இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதான் சொல்லுவாங்களே, அதான் கேட்கும்போது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். டாக்டர்னால நிறைய உண்மையை ரிவீல் பண்ண முடியாது. சில என்னோட மதர் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்னோட எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபுட்டுல மட்டும் நான் சரியா இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா கோவப்படும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் சரி, அப்புறம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு நினைக்கும் போது ஒபே பண்ணிடுறேன். அவங்க 2 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் த இதுல இந்த ஃபுட்ல நான் ஸ்கிப் பண்ணும்போது கோவப்படுறதா. சூப்பர் தான். அது ஒரு நியாயமான போகுது. ஏகே அஜித் குமாருக்கு பிரியாணின்னா அவ்வளவு பிடிக்கும். அவர் பிரியாணி செம்மையா குக் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? நல்லா குக் பண்ணேன். சென்னையில ரயில்வேஸ்ல படிக்கும்போது ஒய்ஃப் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சென்னைக்கு. ஸோ எனக்கு ஒரு 8 months என் கூட வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் இங்க வந்துட்டாங்க. அவங்களும் சர்ச்ல இருக்காங்க. ஸோ அங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருந்த போது நான் தான் குக் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கை பக்கம், என் பக்கம் ஒரு நாளைக்கு எப்படி இருந்ததுன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சூப்பர் தான். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐடி விங்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணுவாங்க. பட் தாவேகாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஐடி விங் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் கட்சி வந்தது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த ஐடி விங் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? சார், அது ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். அது ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன். இந்த தேர்தல்ல ஐடி விங் இல்லாம இல்ல. ஏன்னா சோசியல் மீடியா ப்ரொபகண்டாங்கிறது ஒரு முக்கியம் ஆயிப்போச்சு. ஸோ மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எது வேணாலும் போய் சேர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அது மாறிடுச்சு. நீங்க பணம் கட்டினீங்கன்னா எந்த பொய்யை வேணாலும் ஈஸியா கடத்தலாம். யார் நிறைய பணம் வச்சுக்கணும், நிறைய பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப மக்கள் தான் இதுல விழிப்புணர்வோடு இருக்கணும். தேர்தல் ஆணையம் வருங்காலங்கள்ல ரொம்ப விழிப்பா இருக்கணும். இது ரொம்ப பெரிய டூலா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்ப யூஎஸ் எலெக்ஷன்ஸ் மாதிரி தான் நம்ம எலெக்ஷன் நடத்த வேண்டியது. இவ்வளவுதான் டைம் உங்களுக்கு. இந்த டைம்ல நீங்க இது பண்ணணும். இல்லைன்னா எப்படி சின்னம் போடுறதுக்கு தடை அங்கங்க வச்சிருக்காங்க, அது மாதிரி வருங்காலத்துல போஸ்ட் போடுறதுக்கும் தடை வரும். இந்த நேரத்துல நீங்க மீடியால பேசிக்கீங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு டிவியில இந்த டைம், அவ்வளவுதான். நோ மோர் ப்ராபகண்டா கொண்டு வர்ற காலம் மேபி இன்னொரு 10 yearsல வரலாம். ஓகே, ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணி வந்திருந்தா அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, இதெல்லாமே ஒரு பர்செப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்திருந்தால்
மக்கள் வந்து இது பெரிய கூட்டணி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் நேச்சுரலாவே அதிமுக ஸ்ட்ராங் எனஃப் வித் த எக்ஸிஸ்டிங் என்டிஏ கூட்டணி, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், புரட்சி பாரதம், நிறைய ஐஜேக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய செக்டார்ஸ்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட், அவங்கவுங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கியை நிரூபிச்ச இயக்கங்கள் அவங்க எல்லாம். அதனால விஜய் வந்திருந்தால் ஸ்ட்ராங்கா, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷன், கண்டிப்பா ஓட்டு சதவீதம் கூடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுவேதான் காரணி என்று நான் நம்புவேன். மக்களுக்காக தான் அதை சேர்த்திருக்கணும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.